தென் தமிழகத்திலிருந்து கடலோர கர்நாடகா வரை வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 2 நாட்களுக்கு தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும் என குறிப்பிட்டுள்ளது. உள் தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. வரும் 11ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 3 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 12, 13ஆம் தேதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை 32 முதல் 33 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மயிலாடுதுறை காரைக்குடி இடையே மார்ச் 11ஆம் தேதி முதல் புதிய ரயில் சேவை தொடங்கப்பட உள்ளது. இதனை பிரதமர் மோடி தொடங்கி வைக்க உள்ளார். காரைக்குடியில் காலை 6:15 மணிக்கு புறப்படும் ரயில் திருவாரூர் வழியாக மயிலாடுதுறைக்கு 10:40 மணிக்கு சென்றடைய உள்ளது. மாலையில் மயிலாடுதுறையில் 5:10 மணிக்கு புறப்படும் ரயில் காரைக்குடியை 9:15 மணிக்கு சென்றடைய உள்ளது. குறிப்பாக திருவாரூர், நன்னிலம், பேரளம், திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, அதிராம்பட்டினம், பட்டுக்கோட்டை உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் என்பது குறிப்பிடத்தக்கது. விஜயை கூட்டணிக்குள் கொண்டுவர அதிமுக வாயிலாக எடுத்த முயற்சி தோல்வியடைந்ததாலேயே பாஜக களமிறங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. அதிமுக தரப்பிலிருந்து வந்த துணை முதல்வர் மற்றும் ஆட்சி பகிர்வு வாய்ப்புகளை நிராகரித்த விஜய், முதல்வர் முகம் மற்றும் கூட்டணிக்கு தலைமை தாவேகா என்பதில் உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக பாஜக இடம்பெறும் கூட்டணியில் இணைய விஜய் தயக்கம் காட்டுவதாகவும் தெரிகிறது. இருப்பினும் தாவேகாவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் பாஜக கூட்டணிக்கு இசைவாக இருக்கும் நிலையில் கூட்டணியில் உள்ள அதிமுகவின் பொதுச்செயலர் எடப்பாடி கே பழனிசாமியும் தாவேகா தலைவர் விஜயும் என்ன முடிவில் உள்ளனர் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. பாஜக கூட்டணிக்கு இசைவு தெரிவிக்க விஜய் தரப்பில் தயக்கம் நிலவுவதாக தாவேகா வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. சிறுபான்மையினர் வாக்குகள் மற்றும் பாஜக எதிர்ப்பு அரசியலை அவரது தயக்கத்துக்கான காரணமாக பார்க்கப்படுகிறது. வரும் 11ஆம் தேதி பிரதமர் மோடி தமிழகம் வர இருக்கும் நிலையில் கரூர் நெரிசல் வழக்கு விசாரணைக்கு ஆஜராக டெல்லி வருமாறு விஜய்க்கு சிபிஐ அழைப்பு விடுத்துள்ளது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. தமிழக அரசியலின் அடுத்த கட்ட முடிவு இன்னும் சில நாட்களில் அதிகாரப்பூர்வமாக தெரியவரும் என அரசியல் விமர்சகர்கள் கணித்துள்ளனர். புதுக்கோட்டையில் கோயில் திருவிழாவிற்கு வந்த பக்தர்களுக்கு தர்பூசணி பழங்களை இஸ்லாமியர்கள் வழங்கினர். திருப்பப்பூர் முத்துமாரியம்மன் கோயில் தேரோட்டத்தின் போது ஏராளமான பக்தர்கள் வழிபாடு செய்தனர். வெயிலில் வந்த பக்தர்களின் தாகம் தீர்க்கும் வகையில் மேலராஜ வீதியில் இஸ்லாமியர்கள் தர்பூசணி பழங்கள் வழங்கியதும் மத நல்லிணக்கத்தை வெளிப்படுத்துவதாக இருந்தது.